Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா ஸ்கின்னை பிரைட்டா க்ளோவா அழகா வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுடைய ஸ்கின்னை பிரைட்டா வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த வரி தழும்புகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு பின்பு வரக்கூடிய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வரி தழும்புகளையும் மாற்றும். இன்னும் நிறைய பேருக்கு அந்த காயங்கள் புண்கள் வந்த பிறகு ஏற்பட்ட தழும்புகள், இன்னும் சில பேருக்கு தையல் போட்ட தழும்புகள், இது எல்லாமே வந்து பெரிய வடுவா இருக்கும். இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமெடி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சன்ரைஸ் தான் பயன்படுத்துகிறேன். காஃபி பவுடர் எப்பயுமே நம்ம ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த தழும்புகளை எல்லாத்தையுமே வந்து மறைய செய்யக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சுத்தமான தேனை பயன்படுத்துங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, தேனை பயன்படுத்துறதுனால முடி வெள்ளையாயிடாதானா? கண்டிப்பாக ஆகாது. தேனை எப்பயுமே தனியாக பயன்படுத்தக்கூடாது. தேன் கூட ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து பயன்படுத்தும் போது எந்தவித பாதிப்புமே இருக்காது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். இதை நீங்கள் உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து அந்த தழும்புகள் இருக்கோ, அதுக்கப்புறம் அந்த வயிற்றில் அந்த வரி வரியான கோடுகள் இருக்கோ, அங்கெல்லாமே அப்ளை பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக கண்டினியூஸாக நல்லா தேய்ச்சி விடணும். தேய்க்க ஒரு மாதிரி நுரை மாதிரி வர ஆரம்பிக்கும். நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம். குறிப்பாக முகத்தில் நிறைய பேருக்கு கரும்புள்ளி, அந்த கருந்தழும்புகள் இருக்கும். சில பேருக்கு டார்க் பேச்சஸ், அந்த கருந்திட்டுகள் இருக்கும். அவங்களாம் ரெகுலராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து மறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் குறிப்பாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ண மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது தையல் போட்ட தழும்புகள் மேலெல்லாம் நீங்கள் அங்கே மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நாளடைவில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நாள் கேட்காதீங்க, அது வந்து உங்களுடைய அந்த தழும்புகளை பொறுத்து அமையும் அது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உண்மை. இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம வந்து தேனும் காஃபி பவுடரும் பயன்படுத்தியிருக்கோம். இது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸை கொடுத்து புது செல்களை வந்து உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய தழும்புகளை மறைய செய்யும். நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக நேச்சுரலாக ஒயிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.